போத்தீஸ் ஸ்வர்ணமஹால் குரோம்பேட் ஷோரூமில் ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு ஸ்பெஷலைஸ்டு ஜுவல்லரி கலெக்ஷன்ஸ் தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். இப்போ பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே 2-in-1 சோக்கர் கலெக்ஷன். வங்கியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், சோக்கராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அதில் வந்து இருக்கக்கூடிய நியூ மாடல்ஸு உங்களுக்கு எல்லாத்துக்குமே நான் வந்து கிராம் டீட்டெயில்ஸ் வந்து மேலே கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக பீட்ஸ் வச்சு வரக்கூடியது. நெக்ஸ்ட் ஒன் வந்து ஒன்லி க்ரீன் கலரில் கெம்பு கொஞ்சமாக கொடுத்து வரக்கூடிய சோக்கர். அண்ட் இது வந்து ஒரு ஸ்டன்னிங்கான ஒரு சோக்கர். இது வந்து உங்களுக்கு மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணம் இருக்கக்கூடிய ஒரு சோக்கர் வித் பீட்ஸ் கலெக்ஷன். அண்ட் இது வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா மகாலட்சுமி டிசைன் சோக்கர். இது வந்து ப்ரெசென்ட்லி நல்லா மூவிங் இந்த மாதிரி ட்ரிபிள் ஏயில் வரக்கூடிய கலெக்ஷன்ஸ் எல்லாமே. சில டிசைன்ஸ் நான் ஸ்பெசிஃபிக்காக மேலே வச்சு காமிக்கிறேன், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோவில் நான் வந்து ஸ்டார்டிங்கே சொல்லிடுறேன், கொஞ்சம் ஸ்பெஷலைஸ்டு கலெக்ஷன்ஸ் ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கு சில கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து நியூவாக லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த கலெக்ஷன்ஸ் தான் இந்த வீடியோ முழுக்கவே பார்க்க போகிறோம். நாட் ஓன்லி தட், இப்போ நியூவாக வந்து பார்த்திங்கன்னா போத்தீஸ் ஸ்வர்ணமஹாலில் 64 அவதாரம் இருக்கக்கூடிய சிவபெருமானுடைய ஒரு கோல்டு ஹாரம் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ராடினரி கிராஃப்ட்மேன்ஷிப், அது எல்லாத்தையுமே அழகாக வந்து 64 அவதாரத்தையும் ரெப்ளிகேட் பண்ணுற மாதிரி ஒரு ஹாரம் டிசைன், அதெல்லாமே கூட இந்த வீடியோவில் வந்து காமிச்சிருக்கேன். அண்ட் இப்போ கரண்ட்லி லான்ச் பண்ணிக்கக்கூடிய நியூ வெட்டிங் ஜுவல்லரி கலெக்ஷன் அதெல்லாமே கூட இந்த வீடியோவில் இருக்குது. கண்டிப்பாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ ரெகுலராக இருக்கிற மாதிரியான எல்லா கலெக்ஷன்ஸ் மாதிரி இல்லாமல் இன்னும் கொஞ்சம் யூனிக்காகவும் கொஞ்சம் ஸ்பெஷலாகவும் இந்த வீடியோ வந்து இருக்கும் உங்களுக்கு. அண்ட் கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். அண்ட் இதில் டீட்டெயிலிங் கூட நான் வந்து உங்களுக்கு பர்ஃபெக்டாக எல்லாமே வந்து மென்ஷன் பண்ணுறேன் முடிஞ்ச அளவுக்கு. இது வந்து பீகாக்கில் வரக்கூடிய சோக்கர் கலெக்ஷன். அண்ட் ஸ்பெஷல் பீட்ஸில் நடுவில் வந்து பார்த்திங்கன்னா மகாலட்சுமி சுற்றி மயில் இருக்கிற மாதிரி வரக்கூடிய சோக்கர். இது வந்து உங்களுக்கு ஹை நெக் சோக்கராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் வங்கியாக கூட யூஸ் பண்ணிக்கிறதுக்கு தாராளமாக உங்களுக்கு செட் ஆகும். அண்டு பேர்ல் கலெக்ஷன் அப்படின்றதுனால நல்லா ஹைலைட்டாக இருக்குது. அந்த கெம்பு கோரல் பீட்ஸ்லாம் கொடுத்து பண்ணியிருக்கிறது பார்த்திங்கன்னா ஹைலைட்டாக தெரியுது. இப்போ கரண்ட்லி வந்து டைமண்ட் மேலே தான் வந்து போயிட்டுருக்கு. ஆல்ரெடி அந்த வீடியோ நான் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். சப்போஸ் யாராவது பார்க்கலான்னு செக் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய 1 கேரட் டைமண்ட்க்கு 100 கிராம் சில்வர் வந்து ஃப்ரீ. இப்போ கரண்ட்லி அந்த டைமண்ட் மேலே வந்து போயிட்டுருக்கு. ஸோ டைமண்ட் வீடியோ நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம கரண்ட்லி பார்க்க போகிறது வந்து ஆன்டிக்கில் லான்ச் பண்ணியிருக்கக்கூடிய நியூ கலெக்ஷன். இது விக்டோரியன் பீஸ். இது விக்டோரியனில் ஆன்டிக் பென்னண்ட் வித் அழகாக வந்து ரூபி பீட்ஸ் ஹேங்கிங்கோட வரும். உங்களுக்கு ரொம்ப நல்லா பண்ணியிருப்பாங்க. இது வந்து உங்களுக்கு ராம் பரிவார் இருக்கிற மாதிரி. ஸோ கீழே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அழகாக வந்து ராமர் சீதையோ இருக்கிற மாதிரி ஒரு அழகான பென்னண்ட்டு. இது வந்து சிங்கிள் அண்ட் டபுள் ஹூக் ரெண்டுமே இருக்கும். அண்ட் ஒரு லைட் வெயிட்டில் நெட்டிச்சுட்டியுமே கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு. இது வந்து ஆன்டிக்கில் வரக்கூடிய ஒரு நெட்டிச்சுட்டி கலெக்ஷன். இதுக்கு ஸ்பெசிஃபிக்காக ஒரு வெட்டிங் செட்டே இருக்குது. நான் அது வீடியோவில் கண்டிப்பாக காமிக்கிறேன் ஃபுல்லாக. ஒன்று வந்து உங்களுக்கு மைல்டு ரூபி பீட்ஸ் அண்ட் பேர்ல் ஹேங்கிங் வரும் சுற்றி ஸ்டோன் வச்சு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பேர்ல் அண்ட் எமரல் பீட்ஸ் ஹேங்கிங்கில் உங்களுக்கு கருட வாகனத்தில் வந்து விஷ்ணு பெருமான் இருக்கிற மாதிரி ஒரு ஹாரம் டிசைன். ஸோ அதுவுமே உங்களுக்கு கம்ப்ளீட் வெட்டிங் செட்டாகவே வருது. அதுதான் இந்த வீடியோவில் மிடில்லேருந்து நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். அண்ட் இதெல்லாமே 9 to 10 கிராம்ஸில் வரக்கூடிய ப்ராப்பர் நெட்டிச்சுட்டி கலெக்ஷன். இதோட லென்த் வந்து நான் தனியாக கையில் எடுத்து காட்டுறேன். ரொம்ப கிராண்டாக இருக்கும். ஸ்டோன் வெயிட் பீட்ஸ் வெயிட்ஸ் எல்லாமே லெஸ் பண்ணிவிடுவாங்க. ஸோ நெட் கோல்டு வெயிட் வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக டேக்கில் வந்து மென்ஷன் ஆகிடும். இந்த பேட்டர்ன் வந்து இப்போது செம்மையாக லான்ச் பண்ணியிருக்காங்க. ரொம்ப அழகாக இருந்தது நேரில் பார்க்குறதுக்கு. இந்த நெட்டிச்சுட்டியில் செயின் கொஞ்சம் பட்டையாக வந்துட்டு பென்னண்ட் வந்து சுற்றி ஃபுல்லாக ஸ்டோன் வந்துட்டு நடுவில் வந்து ஆன்டிக்கில் மகாலட்சுமி வந்து கொடுத்துருப்பாங்க. அண்ட் இந்த ஒரு ப்ராட் பென்னண்ட், இது நிறைய பேர் ஆக்சுவலி கேட்டிருந்தீங்க இந்த மாதிரி ஆன்டிக்கில் ஸ்பெசிஃபிக்காக வந்து டெம்பிள் பென்னண்ட் கலெக்ஷன்ஸ் வந்து காமிக்க சொல்லி. இவங்ககிட்ட நிறைய இப்போ வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்குது இந்த கலெக்ஷனு. இதில் அவங்களுக்கு வந்து பின்னாடி பார்த்தீங்கன்னா டபுள் ஹூக் பின்னாடி யூஸ் பண்ணுற மாதிரியும் இருக்கும், சிங்கிள் ஹூக் யூஸ் பண்ணுற மாதிரியும் இருக்கும். இப்போ நீங்கள் வந்து நல்லா ப்ராட் செயின் லாங் செயினோட டபுள் ஹூக் வச்சு போகணுன்னா இந்த பென்னண்ட் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சிங்கிள் ஹூக்கில் ஒரு கண்டி மாடலில் ஒரு ஷார்ட் செயினுக்கு வேணும்னாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஒரு ஸ்பெஷலைஸ்டு ஜுவல்லரி பார்க்கலாமா? இந்த பர்டிகுலர் ஜுவல்லரி நான் ஸ்டார்டிங் வீடியோலேயே காமிச்சிருப்பேன். அண்ட் நான் ஷார்ட்ஸில் கூட போட்டிருந்தேன். இன்ஸ்டா அண்ட் ஷார்ட்ஸ் ரெண்டுத்துலேயுமே கார்த்திகை தீபம் ஸ்பெஷலாக இந்த ஹாரம் வந்து நான் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தேன். அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது. ஆக்சுவலி இந்த வீடியோவில் பார்க்குறத விட நம்ம நேரில் வந்து இந்த ஹாரம் வந்து பார்க்கும்போது அவ்வளோ நல்லா இருந்ததுங்க. ரொம்ப தத்ரூபமாக இருக்கும். 64 அவதாரத்தையும் ஒரே ஹாரமில் கொண்டு வர முடியுமா அப்படின்ற மாதிரி எல்லாமே ஹேண்ட் பெயிண்டிங் டீட்டெயில்ஸோட ஒரு அவதாரத்தையும் டீட்டெயிலிங்காக காமிச்சிருப்பாங்க குட்டி குட்டியாக. பின்னாடி வந்து ஒரு மிரர் எஃபெக்ட் மாதிரி கொடுத்துருப்பாங்க. நான் உங்களுக்கு அந்த டிசைன் வந்து இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக காமிக்கிறேன். அண்ட் இது ஒரு நியூ ஜுவல்லரி. அண்ட் இந்த பேட்டர்ன் வந்து உங்களுக்கு ஒரு வயலின் நினைக்கிறேன், வயலின் மாதிரி ஒரு பேட்டர்னில் லவ் பேர்ட்ஸ் இருக்கிற மாதிரி தான்
ஸோ இஃப் ஐம் ராங் ப்ளீஸ் கரெக்ட் மீ ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி ஒரு பேட்டர்னில் வரக்கூடிய இயரிங்ஸு 83 கிராம், அதாவது 10 பவுன். ஒரு இயரிங்ஸ் வந்து 10 பவுனா அப்படின்னு ஷாக் ஆகிற மாதிரி இருந்தது எனக்கு. நம்ம நிறைய லைட் வெயிட் கலெக்ஷன், டெய்லி வேர் கலெக்ஷன், வெட்டிங் கலெக்ஷன்ஸ்னு பார்ப்போம். இந்த மாதிரி கூட கலெக்ஷன்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. இதில் நிறைய பேருக்கு டவுட் இருக்கும், நம்ம வந்து ராம் பரிவார் ஹாரம் போடும்போதும் சரி, இந்த மாதிரி வந்து உங்களுக்கு நந்தி பகவான் தோடில் வாசிக்கிற மாதிரியும் கீழே சிவக்குடும்பம் இருக்கிற மாதிரி இந்த சிவக்குடும்ப ஹாரம் வந்து இப்போ புதுசாக லான்ச் பண்ணியிருக்காங்க. நான் உங்களுக்கு ஹாரம் காமிச்சலையா, அதோடைய இயரிங்ஸ் தான் இப்போ நம்ம வந்து பார்த்துட்ருக்கிறது. இந்த செட்டை வந்து வியர் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நிறைய பேருக்கு டவுட் வரும். இது வெயிட் தாங்குமா, இது என்ன மாதிரியான ஜுவல்லரி, இதெல்லாம் வந்து நார்மலாக வியர் பண்ண முடியுமான்னு ஏகப்பட்ட டவுட் இருக்கும். இந்த ஜுவல்லரி வந்து பார்த்திங்கன்னா இவங்களுடைய அந்த கிராஃப்ட்மேன்ஷிப்பு, இவங்களோட ஒர்க்மேன்ஷிப்பை வந்து டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி அவ்வளோ நுணுக்கமாக வந்து இந்த டிசைன்ஸ் எல்லாம் வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க. நார்மலாக பார்த்திங்கன்னா அவார்ட் வின்னிங் அந்த ஃபங்க்ஷன்ஸ்லலாமே வந்து இந்த மாதிரி ஜுவல்லரி எக்ஸிபிஷன்ஸ்லலாமே வந்து இந்த டிசைன்ஸ்லாம் வந்து அவங்க காமிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி க்ரியேட் பண்ணக்கூடிய ஒரு எக்ஸ்ட்ராடினரி பீஸ். இது யாராவது பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னாலும் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. ஸோ எல்லாத்துக்குமே தான் இந்த பர்டிகுலர் கலெக்ஷன்ஸு. ஸோ இதை வந்து நேரில் பார்க்கும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் வந்து இந்த மாதிரி டிசைன்ஸ்லாம் புதுமையாக. ஸோ அதனால தான் நம்மளும் வந்து காமிக்கலாம் அப்படின்ட்டு. இது வந்து 100 கிராம் அங்கே இந்த இயரிங்ஸு. அவ்வளோ வெயிட்டு. இயரிங்ஸ் தான் 100 கிராம்னு பார்த்தா ஹாரம் வந்து 1 கிலோங்க. டெம்பிள் கம்ப்ளீட்டாக அந்த சென்டரில் பார்த்திங்கன்னா கோபுரம் டெம்பிள் லுக்கை வந்து கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் சிவகுடும்பம் இருக்கிற மாதிரி பென்னண்ட்டில் சுற்றி எல்லா அவதாரமும் இருக்கிற மாதிரி ஹேங்கிங்ஸில் உங்களுக்கு வந்து ஓம் அப்படின்னு போட்டு ஹேங்கிங்ஸ் வந்திருக்கும். அந்த ஹேங்கிங்கோட பார்த்திங்கன்னா ருத்ராட்சம் டைப்பில் வந்து கொடுத்துருக்காங்க. ஹாரமோட பேக் சைடில் வந்து உங்களுக்கு ஓம் நம சிவாயன்ற பஞ்சாயத்து மந்திரத்தை வந்து என்கிரேவ் பண்ணியிருப்பாங்க. அண்ட் ஒரு மிரர் ஒர்க்குக்கு மேலேயுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு அவதாரத்தை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் பென்னண்ட்டில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நந்தி பகவான் இருக்கிற மாதிரி. ஸோ எனக்கு ஒரு பெரிய கும்பிடு போட்டு தான் இந்த ஹாரத்தை நான் வந்து ஜஸ்ட் நான் மாட்டி காமிக்கிறேன். உண்மையாகவே நிறைய ஷார்ட்ஸில் கூட இதுக்கெல்லாம் வந்து ஒரு பெரிய கொடுப்பனை வேணும் அப்படின்னு நான் கண்டிப்பாங்க ஒரு கடவுள் இருக்கிற மாதிரியான ஒரு ஹாரம் வந்து கிரியேட் பண்ணது. அந்த டிசைன்ஸ் உண்மையாக நேரில் பார்க்குறதுக்கும் கண்டிப்பாக ஒரு கொடுப்பனை வேணும். இவங்களோட கிராஃப்ட்மேன்ஷிப்பை வந்து கண்டிப்பாக பாராட்டணும். எவ்வளோ நாள் எடுத்திருப்பாங்க, எவ்வளோ பேர் சேர்ந்து செஞ்சுருப்பாங்க ஒரு கோல்ட் ஜுவல்லரியில் இந்த அளவுக்கு டீட்டெயிலிங்னு சொல்லிட்டு. இந்த டிசைன்ஸ் எல்லாமே வந்து இவங்களோட ஆர்டிசன்ஸோடைய ஒரு சூப்பரான டேலண்ட். இவங்களால் எந்த மாதிரியான டிசைன்ஸுமே க்ரியேட் பண்ண முடியும் அப்படின்றதுக்கு ஒரு பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லலாம். இந்த டிசைன் தான் அப்படின்னு பார்த்தா இன்னொரு டிசைன் காமிச்சாங்க. லைட் எரியிற மாதிரி ஒரு கோல்டு ஹாரம். அப்படி ஃப்ரீஸ் ஆகிட்ட கொஞ்ச நேரம், என்னென்னலாம் காமிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து உங்களுக்கு முருகர் இருக்கிற மாதிரி பென்னண்ட்டில் க்ரியேட் பண்ணி அங்கங்கே வந்து முருகரோட அவதாரம், அதுக்கப்புறமா வந்து சிவன் பார்வதியோடு இருக்கிற மாதிரி, பார்வதியோட மடியில் முருகர் இருக்கிற மாதிரி, அந்த மாதிரிலாம் வந்து சைடில் காமிச்சிருப்பாங்க. அண்டு உங்களுக்கு முருகர் பார்த்திங்கன்னா 6 முகமும் இருக்கிற மாதிரி உங்களுக்கு வந்து அந்த பென்னண்ட் வந்து க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. சைடில் 2 மயில் வந்திருக்கும். பேக் சைடில் உங்களுக்கு வந்து லைட் எரியிற மாதிரி. கீழே ஹேங்கிங்கே பார்த்திங்கன்னா பெரிய பெரிய எமரல்ஸ் அண்ட் குந்தன் ஒர்க் வச்சு வரக்கூடிய ஒரு லாங் ஹாரம் டிசைன். நான் உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டேன், கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கும், ஸ்பெஷலைஸ்டு கலெக்ஷன்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ரெகுலராக இருக்கிற மாதிரி இருக்காது, முன்னாடி இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் கலெக்ஷன்ஸ் தான். இந்த மாதிரி ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் வந்து இவங்களோட ஆன்டிக் செக்ஷனில் நீங்கள் வந்து பர்டிகுலராக வந்து பார்க்கலாம். அண்டு இந்த நெக்லஸ் அண்ட் ஹாரம் ஒரு நியூ லான்ச். இவங்களோட நெக்லஸ் வந்து நகாஸில் வருது. பென்னண்ட் வந்து ரியல் குந்தன் ஒர்க் வச்சு வரக்கூடிய ஒரு டிசைன். இது பார்க்கறதுக்கு அன்னம் மாதிரி இருக்குது அந்த பென்னண்ட்டில், பட் அன்னம் இல்லை, ஒரு காமனாக ஒரு டிசைன் மாதிரி பண்ணியிருக்காங்க. சைட் நெக்லஸ் ஃபுல்லாக பீகாக் ஒர்க் வந்திருக்கும். இது எல்லாமே டபுள் பீகாக் ஒர்க்கு வித் ஸ்பார்க்லிங் ஸ்டோன். ட்ரிபிள் லேயர் ஹாரம் டிசைன். 167 கிராம் வரும். ரொம்ப கிராண்டான ஒரு ஹாரம் பீஸ் இது. ஹைலி எம்போஸ்டு முகப்பு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி வரும் உங்களுக்கு ரொம்ப கிராண்டாக, ரொம்ப எக்ஸ்ட்ராடினரி பீஸுங்க. 3 மகாலட்சுமி வந்திருக்கும் ஆக்சுவலாக. அதே மாதிரி ஸ்டார்டிங் அந்த செயின் ஹாரமோட ஸ்டார்டிங் பாயிண்டில் 2 மகாலட்சுமி வந்திருக்கும். ஸோ டோட்டலாக 5 மகாலட்சுமி. அண்ட் அதே மாதிரி மேட்சிங்கான இயரிங்ஸு. ஸோ இயரிங்ஸ் மட்டுமே உங்களுக்கு 56 கிராம் வரும். அந்தளவுக்கு ஒரு சாலிடான பேட்டர்ன். எனக்கு ஒரு இயரிங்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் டக்குன்னு கையில் எடுத்து பார்த்தேன். இது என்ன உருவம்ங்க அப்படின்னு கேட்டாங்க. ஏன்னா நான் ஒன்றுத்தையும் நம்ம வந்து கொஞ்சம் நேரம் பார்த்து யோசித்து கரெக்டாக ஃபைண்ட் அவுட் பண்ணோம். அந்த மாதிரி தான் இருக்கும். ஒன்று டீட்டெயிலிங்காகவும் இருக்குது. பட் அது சேம் டைம் வந்து டிஃப்ரெண்ட்டாக ரெடி பண்ணுறாங்க. இந்த ஜிமிக்கி எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்தது. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒரு டான்ஸிங் டால் மாதிரியோ இல்லைனா வந்து ஈஜிப்டில் இருக்கிற மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டால் இருக்கிற மாதிரி வந்து நடுவில் ரெடி பண்ணியிருக்காங்க. அதுக்கு கீழே ஒரு பெரிய ஜிமிக்கி ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. 37 கிராம் வரும்.
இப்போ உங்களுக்கு ஒரு சூப்பர் ஸ்பெஷலான ஒரு ஹாரம் அண்ட் நெக்லஸ் வந்து காட்ட போகிறேன். ஸோ உங்களுக்கு இந்த இயரிங்ஸ் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் தெரிஞ்சாலும் நீங்கள் மறக்காமல் கீழே வந்து கமெண்ட் பண்ணலாம். யுவர் கமெண்ட்ஸ் ஆர் ஆல்வேஸ் வெல்கம். அண்ட் இந்த ஹாரம் பற்றின டீட்டெயிலுமே கூட நீங்களும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இது நான் வந்து கம்ப்ளீட்டாக யோசித்தேன். ஆக்சுவலாக ஃபஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா 6 முகம் இருக்கிறத பார்த்து நான் முருகர்னு நினச்சேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது மயில் வாகனம் இல்லை, கருட வாகனம். ஸோ கருட வாகனம் வந்து கீழே கொடுத்துட்டு மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மகாலட்சுமி மாதிரி தெரியுறாங்க. ஆனால் அதில் எல்லாத்துலேயும் கையிலையுமே பார்த்தீங்கன்னா ஆயுதம் இருக்கிற மாதிரி ஒரு டீட்டெயிலிங் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம். சங்கு சக்கரம் இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து விஷ்ணு பெருமானாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு வழியாக வந்து ஒரு டிசைட் பண்ணியிருந்தேன். ஸோ நீங்களும் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து பார்த்துட்டு நீங்களும் கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணலாம். ஸோ விஷ்ணு பகவான் வந்து கருட வாகனத்தில் பறக்கிற மாதிரி ஒரு ஹாரம் அண்ட் நெக்லஸ் வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க. இந்த பர்டிகுலர் டிசைனுமே ஒரு வெட்டிங்க்கு ஒரு நியூ லான்ச் தான். நிறைய பேர் வந்து பர்டிகுலராக இந்த மாதிரி டெம்பிள் கலெக்ஷன்ஸ் வந்து இப்போ நிறைய பேர் வாங்குறது ஒரு க்ரேஸ் ஆகிடுச்சு. நிறைய பேர் லைக் பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கு ஃபஸ்ட்டு ராம் பரிவார் ஹாரம்லேருந்து அண்டு முருகர் இருக்கிற மாதிரி, மதுரை மீனாட்சி அம்மன் இருக்கிற மாதிரி நிறைய டெம்பிள் கலெக்ஷன்ஸ் பர்டிகுலராக வேணும்னு கேட்டே வந்து வாங்குறாங்க. ஸோ அதுக்காக நிறைய நியூ லான்ச்சஸ்லாம் கொண்டு வந்துகிட்டே இருக்காங்க. ஸோ அவங்கவுங்களுக்கு பிடிச்ச மாதிரி பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. லைட் வெயிட்லேயும் இருக்குது, ஹெவி வெயிட்லேயும் இருக்குது. பட் இதோட டீட்டெயிலிங் அவ்வளோ சூப்பராக இருக்கும், தத்ரூபமாக இருந்தது. குந்தன் ஒர்க்காக இருக்கட்டும், சின்ன சின்ன டெம்பிள் ஒர்க்காக இருக்கட்டும், ஒரு கடவுளுக்கு மேலே கொடுக்கக்கூடிய அந்த கோபுரம் ஒர்க்கு, மாலை ஏந்தி இருக்கக்கூடிய அந்த அழகான அந்த ஏஞ்சல்லாம் அந்த மாதிரி இருப்பாங்க இல்லையா, தேவதைகள்லாம் அந்த மாலை ஏந்தி இருக்கிற மாதிரி அந்த சின்ன சின்ன ஒர்க்லாம் கூட அவ்வளோ அழகாக வந்து இந்த நெக்லஸில் காமிச்சிருந்தாங்க. இந்த பர்டிகுலர் நெக்லஸோட வெயிட் வந்து 99, ஹாரம் வந்து 187 கிராம்ஸ் வரும். ஆக்சுவலாக இந்த செட்டுக்கு ஒரு இயரிங்ஸ் இருந்தது. அந்த இயரிங்ஸோட வெயிட் வந்து அரௌண்டு 16 கிராம்ஸு. பட் கொஞ்சம் மீடியம் சைஸு, இட்ஸ் நாட் அ பிக்கர் சைஸு. இதே மாதிரி இருக்கும் மேட்சிங்காக. பட் நான் இந்த வீடியோவில் போட்டிருக்கிறது வந்து அந்த பெரிய ஜிமிக்கி, அது ரொம்ப நல்லா இருந்தது பார்க்கும் அதனால். மற்றபடி உங்களுக்கு இந்த செட்டுக்கு மேட்சிங்கான இயரிங்ஸ், நெக்லஸ், ஹாரம், பேங்கிள், நெட்டிச்சுட்டி, ஈவன் வட்டியானம், ஹிப் பெல்ட்டுமே கூட இருக்குங்க. ஒரு பர்ஃபெக்ட் வெட்டிங் ஜுவல்லரி, கொஞ்சம் கிராண்டான வெட்டிங் ஜுவல்லரி தான் கண்டிப்பாக. நான் ஹிப் பெல்ட்டு எதுக்கும் ஒன்று காமிச்சிடுறேன். சேம் டு சேம் பேட்டர்னில் கோபுரம் டிசைன் பண்ணி ரொம்ப அழகாக அதே மாதிரி கருட வாகனத்தில் எப்படி ஹாரமை க்ரியேட் பண்ணியிருக்காங்களோ சேம் டு சேம் ஹிப் பெல்ட்டுமே க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஒரு கம்ப்ளீட் வெட்டிங் செட்டு. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக கொஞ்சம் ஸ்பெஷலைஸ்டு கலெக்ஷனாக தான் நான் வந்து காமிச்சிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம ஒரு நல்ல பட்ஜெட்குள்ளே வரக்கூடிய ஒரு யூனிக்கான கலெக்ஷனில் நான் கண்டிப்பாக உங்களை மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அண்ட் உங்களோட ஃபீட்பேக்ஸு கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுறேன். பாய்.